வசதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா ஃபினான்ஷியலி பேக்வர்டா இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் அது ஒரு பெரிய கனவாவே இருக்கு. திறமை இருந்தாலும் பண பற்றாக்குறையால நிறைய ஸ்டூடெண்ட்ஸால இன்னைக்கு ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாம இருக்கு. இந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட் ஸ்காலர்ஷிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாய்ப்புகளை தேடுறவங்க தான் வெற்றியாளர்களா மாற முடியும். காரணத்தை மட்டுமே தேடுறவங்களால என்னைக்குமே வாழ்க்கையில முன்னேற முடியாது. நான் ஜெயிக்கணும், வாழ்க்கையில மேல வரணும் அப்படிங்கிற எண்ணமும் முனைப்பும் உங்ககிட்ட இருந்தா வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதுக்கான பெரிய ஒரு உதாரணம் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். மீனவ குடும்பத்துல பிறந்து வறுமையிலேயே வளர்ந்தாலும் உயர்கல்வி படிக்கணுங்கிற உறுதியான எண்ணம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட உறுதியா இருந்தது. அதுக்காக அவர் உழைக்கவும் செஞ்சாரு. பின்னாடி மெரிட்கம் ஸ்காலர்ஷிப்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் MITல பண்ணாரு. அதுக்கப்புறம் இஸ்ரோ DRDOல ஒர்க் பண்ணாரு. இந்தியாவோட விண்வெளி மற்றும் ஏவுகணை ஆராய்ச்சி மையங்கள்ல முக்கியமான திட்டங்கள்ல பணியாற்றினாரு. இப்படி பல சாதனைகள் புரிந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பின்னாடி இந்தியாவோட 11th பிரசிடென்ட்டா உயர்ந்தார். எனக்கு தெரிந்த ஒரு மாணவன் 10th 12th படிக்கும் போதே ஸ்கூல் படிக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு ஃபேமிலி, ஃபினான்ஷியலி ரொம்ப பேக்வேர்டாக இருந்தாங்க. அந்த பையன் நல்லா படிச்சுட்டு இருந்தான். அதை பார்த்து ஒரு சில ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ்லேருந்து அவனுக்கு ஸ்காலர்ஷிப் மணி கிடைக்க ஆரம்பிச்சது. அதை பயன்படுத்தி அவன் இன்ஜினியரிங் முடித்தான். இன்னைக்கு அவன் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறான். அவனோட திறமையால் உயர்ந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறம் இன்னைக்கு அவன் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவன் ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் கொடுத்துட்ருக்கான். அவன் செஞ்ச இந்த விஷயம் பல மாணவர்களோட வீட்டை மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையும் நாட்டையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன படிக்கல்லாக இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல மாணவர்கள் ஜெயிக்கணுங்கிற கனவோடு இருக்கவங்க அவங்களோட ஹையர் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய இந்திய நிறுவனமான LIC அவங்களோட 50th இயர் கோல்டன் ஜூப்ளி இயர் 2006ல் ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஸ்காலர்ஷிப் தான் LICயோட கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப். LICயோட கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் 2 வகையில் வழங்கப்படுது. நம்பர் 1 ஜென்ரல் ஸ்காலர்ஷிப். 12th 60% எடுத்து 2026-27 மெடிசன், இன்ஜினியரிங், டிகிரி, டிப்ளமோ, ITI ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 10th 60% எடுத்து டிப்ளமோ அண்ட் ITI ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் இது வழங்கப்படுது. நம்பர் 2 ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள் சில்ட்ரன். 10th 60% முடித்து டிப்ளமோ இல்லை ITI ஜாயின் பண்ண போகிற கேர்ள் சில்ட்ரனுக்கு 2026-27 கண்டினியூஸாக இது 2 years வழங்கப்படுது. இப்போ அதுக்கான அடிப்படை தகுதி எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னா 10th இல்லை 12th நீங்கள் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்கள் பேரண்ட்ஸோட ஃபேமிலி இன்கம் 4.5 lakhsக்கு கீழே இருக்கணும். இப்போ நம்ம ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கலாம். மெடிசன், அதாவது மருத்துவ படிப்புகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 40,000, பொறியியல் படிப்புகளுக்கு அதாவது இன்ஜினியரிங்க்கு வருஷத்துக்கு 30,000, டிப்ளமோ இல்லை ITI படிப்புகளுக்கு ரூபாய் 20,000, பெண் குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, அது ஒரு வருஷத்துக்கு 15,000, 2 வருஷத்துக்கு 11th and 12th 15,000 கிடைக்கும். இந்த உதவித்தொகை ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி செலவுகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்பை தொடர்ந்து நீங்கள் பெறணும்னா மெடிசன் இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயரில் 55% ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் நெக்ஸ்ட் இயர்ஸில் அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மற்ற படிப்பு படிக்கிறவங்க அட்லீஸ்ட் 50% ஸ்கோர் பண்ணால் தான் கான்செக்யூட்டிவ் இயர்ஸில் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை அவைல் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இந்தியா முழுவதும் உள்ள 112 LIC டிவிஷன்ஸில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க.
ஒவ்வொரு டிவிஷன்லையும் சுமார் 100 மாணவர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்படின்னா மொத்தமாக 11,200 மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் இதனால பயன்பெறுறாங்க. இதற்கான அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா, மாணவர்களோட மதிப்பெண் மற்றும் பெற்றோர்களோட ஆண்டு வருமானத்தை மையப்படுத்தி தான் தேர்வாகிறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கணுமா? அப்போ நீங்கள் licindia.in அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில். இந்த ஆண்டிற்கான ஸ்காலர்ஷிப் நோட்டிஃபிகேஷன் இனிமேல் வரும். செப்டம்பர் 30, 2026 அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் உள்ளது. இந்த ஸ்காலர்ஷிப் உங்கள் வாழ்க்கை பயணத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். உங்களோட ஹையர் எஜுகேஷன் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது நிச்சயமாக ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னா, 10th இல்லை 12th மார்க் லிஸ்ட், ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில், கேன்சல்டு செக், இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். Wish you all the best, children. Thank you.